டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் நவரத்தினங்கள் ஆயுர்வேதத்தில் பல்வேறு இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதை எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பற்றிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே நமக்கு ஒரு மருத்துவ குணம் உடையது. அது கடல் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம், நிலம் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம், அல்லது மூலிகை தாவரங்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றுக்குமே அது உற்பத்தியாகின்ற இடம், வாழ்கின்ற இடத்தை பொறுத்து நமக்கு தன்மை வேறுபடும். அதை அப்படியே உடலுக்கு ஏற்ற தன்மையாக மாற்றிக்கொள்வது தான் ஆயுர்வேதத்தின் சிறப்பு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது பவளம். பவளம் அப்படின்னாலே அதனுடைய சிவப்பு நிறம் நமக்கு கண்ணை ஈர்க்கும். அது பவளத்தை நம்ம செவ்வாய் கிரகத்தின் ஒரு அடையாளமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த ஜோதிஷமும் சரி, வானியலும் சரி, நம்ம உடல் தன்மைக்கு ஏற்றவாறு நவமணிகளை அணிவது நம்ம பாரம்பரியத்திலே இருக்குது. சரி, அதை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பல்வேறு மூலிகை கஷாயங்களை அதை விட்டு அரைத்து அதை பல்வேறு புடங்கள்னு சொல்வோம், அதை பஸ்மமாக்குதல். இன்றைக்கு நவீன அறிவியலில் அதுக்கான மெத்தட்ஸ் ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு. அப்போ அதை கால்சியம் கார்பனேட்டை நம்ம பஸ்மமாக்கி எடுக்கும் பொழுது உடலில் உறிஞ்சும் தன்மை நமக்கு அதிகமாகுது. சரி, இதை எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோம்? ஒரு நாட்பட்ட சிறுநீர் பாதை எரிச்சலாக இருக்கலாம், அல்லது நாட்பட்ட சளி, இருமல், காய்ச்சல் இப்படி இருக்கலாம். எப்போ நம்ம மூலிகை கஷாயங்கள் எல்லாம் கொடுக்குறோம், லேகியங்கள் கொடுக்குறோம், அப்பொழுதும் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம பவிழ பற்பமாக கொடுப்போம். அப்படி இந்த பவிழ பற்பத்தை எந்தெந்த இடத்துல கொடுக்குறோமோ அதற்கு ஏற்றவாறு அந்த தன்மை மாறும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவில் ஸ்வெட்டிங், நைட் ஸ்வெட்டுன்னு சொல்லுவோம், அவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா பவிழ பற்பம். அதை தண்ணீர் விட்டா நெய்யோடு கொடுக்கலாம், அல்லது சிறுநீர் பாதையில் ஒரு எரிச்சல் இருக்குது, தொற்று கிருமி இருக்குது அப்படின்னா மூக்கரட்டை கஷாயத்துக்கு கூட கொடுக்கலாம், அல்லது நெரிஞ்சல் கஷாயத்துக்கு கூட கொடுக்கலாம், அல்லது வெறும் நெய்யில் கலந்து கொடுக்கலாம். நாட்பட்ட சளி, இருமல் இருக்கும்பொழுது சுக்குப்பொடியோட சேர்த்து கொடுக்கலாம். இப்படி அந்தந்த நோயின் தன்மைக்கு ஏற்றவாறு இந்த பவள பற்பத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புதன் கிரகத்துக்கு நமக்கு ஏற்றதாக பார்த்தீங்கன்னா மரகதம். மரகதம்னாலே மரகத பச்சை நமக்கு நினைவுக்கு வரும். இதில் இருக்க மூலப்பொருட்கள் தான் அந்த பச்சை நிறத்துக்கு அடிப்படையாக இருக்கும். சரி, இதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு நாட்பட்ட காய்ச்சல், அதாவது இன்றைக்கு நிறைய நம்ம டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சு. அது வைரலா, இல்லை பாக்டீரியலா, அல்லது ஆட்டோ இம்யூனா, அப்படி நிறைய டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நோய் கஷாயங்களை கொடுத்து குணமாகவில்லை, அல்லது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நவரத்தினங்களை ஒரு மருந்தாக அவங்க பயன்படுத்தினாங்க. இன்றைக்கும் நிறைய காய்ச்சலில் நமக்கு திரும்பி திரும்பி வருது, நமக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி நவரத்தினங்களை கொண்ட நம்ம மருந்துகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்படி நாட்பட்ட காய்ச்சலில், அப்போ நாட்பட்ட காய்ச்சல் இருக்கும்போது அவர்களுக்கு ரத்த சோகை இருக்கலாம், உடலில் வீக்கம் இருக்கலாம், அல்லது மலச்சிக்கல் இருக்கலாம், அல்லது பைல்ஸ் அப்படின்னு சொல்கின்ற மூல நோய் இருக்கலாம். இப்படி அவர்கள் அவங்களுடைய கட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உணவு சரியாக செரிக்காமல், காய்ச்சல் தன்மையாக, அடுத்தடுத்த தாதுக்கள் வலிமை இழந்து இருக்கும் பொழுது இந்த மரகதத்தை பஸ்மமாக்கி அதை தனித்தோ அல்லது மற்ற பஸ்மங்கள் கூட, எடுத்துக்காட்டாக ஒரு தங்கப்பற்பமோ ஒரு வெள்ளிப்பற்பமோ, அந்த மருத்துவரின் அறிவுரை எப்படி தான், ஏன்னா அவர் தான் அந்த நோயாளியை சரியாக கணிச்சு அவருக்கு இந்த வகையில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் தீர்மானிக்க முடியும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த தாதுக்கள் பலமாவதோடு மட்டுமல்லாமல் அந்த நோயின் பிடியிலிருந்தும் முழுமையாக அவர்களால் வெளியில் வர முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா, வியாழன் கிரகத்துக்கு ஏற்ற ரத்தினம் அப்படின்னா புஷ்பராகம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைப்பதில்லை, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதற்கும் பார்த்தீங்கன்னா அருமையான மூலிகைத்தன்மை இருக்குது. இதுவும் நாட்பட்ட நோய்கள், எடுத்துக்காட்டாக நம்ம உடலில் ஒரு நச்சுத்தன்மை இருக்குது, டாக்ஸிக் டிசார்டர்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய மருந்துகள் கொடுக்குறோம், அவர்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, சில நேரங்களில் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நச்சுத்தன்மை அடைந்ததாக நம்ம ஆயுர்வேதத்தில் கூறுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நச்சுத்தன்மை நீக்குவதற்காக இந்த புஷ்பராகத்தை நம்ம பஸ்மமாக்கி மற்ற மூலிகைகள் கூட கொடுப்போம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நாட்பட்ட நச்சுத்தன்மை இருக்குனாலே அவர்களுக்கு தோல்வியாதி இருக்கும். நாட்பட்ட தோல்வியாதியிலும் இது ஒரு மிகச்சிறந்த மூலிகையாகவும் மூலிகை சாறுடன் கொடுக்கும் பொழுது அந்த நோய் முழுவதுமாக விடுபடுகிறது. இது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டுகிறது, ரொம்ப அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்கனாலும் இந்த புஷ்பராகத்தில் செஞ்ச நம்ம பஸ்மங்கள் மிகச்சிறந்த பலனை நமக்கு கொடுக்குது. சரி நேயர்களே, இன்றைய தொகுப்பில் நவரத்தினங்களில் ஒரு சிலவற்றை பற்றி ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.